இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் வந்து கீழே வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு எல்லாமே பதட்டத்திலே இருக்காங்க, ரெட்லயே இருக்கு. என்ன காரணம்னு பாக்குறப்ப எஃப்ஐஐ எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 11 பில்லியன் கிட்ட வித்ட்ரா பண்ணிட்டு போயிட்டாங்க. இந்தியால இருந்து சில கம்பெனிஸ் வந்து யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கம்பெனிஸ்க்கு ரெவென்யூஸ் கொஞ்சம் இம்பாக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இவங்களுக்கு என்ன சார் பதில் சொல்லி மார்க்கெட்டுக்குள்ள வர வைக்கிறது? என்ன டைம் பண்றாங்க? டைம் பண்ற மூல கரெக்டா? மார்க்கெட்டை டைம் பண்ண முடியாது. ஓகே, இதுதான் ஹார்ட் ஃபேக்ட். இதுதான். வணக்கம் சார். வணக்கம் கேஷவ் சார். இன்னைக்கு ரொம்ப இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே ரொம்ப பேனிக்கா இருக்க ஒரு விஷயத்தை தான் உங்கள்கிட்ட பேச வந்திருக்கேன். என்னன்னா இப்போ இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் வந்து கீழே வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு எல்லாமே பதட்டத்திலே இருக்காங்க, ரெட்லயே இருக்கு, பச்சை கலரே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன காரணம்னு பாக்குறப்ப எஃப்ஐஐ எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 11 பில்லியன் கிட்ட வித்ட்ரா பண்ணிட்டு போயிட்டாங்க. சைனாக்கு போயிட்டாங்க, அங்கதான் இன்வெஸ்ட் பண்றாங்க எல்லாத்துமே. இப்போ வந்து பிரசிடென்சி எலெக்ஷன் வின் பண்ணி ட்ரம்ப் வின் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாமே திரும்ப யூஎஸ்க்கு போயிட்டாங்க, இங்க வரமாட்டாங்க, இனிமே இந்தியன் மார்க்கெட் இப்படியே தான் இருக்க போகுது, எப்ப எந்திரிக்கும்னே தெரியாது, இப்படி பல கேள்விகள் இருக்கு. ஸோ இந்த மார்க்கெட் கீழே விழுந்ததுக்கான காரணம் என்ன சார்? ஃபர்ஸ்ட் எதனால 11 பில்லியன்ற விஷயத்த எதுக்கு அவ்வளோ பெரிய அமௌண்ட் எதுக்கு வித்ட்ரா பண்ணிட்டு போனாங்க? என்ன ஆச்சு? நம்ம இந்தியன் மார்க்கெட்ல என்ன பிரச்சனை நடக்குது? அக்டோபர் 2024 மட்டும் அந்த ஒரு மாசத்துல மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8% கிட்ட மார்க்கெட் வந்து டிக்ளைன் ஆச்சு, ப்ராடர் மார்க்கெட். ஸோ இதுல பாத்தீங்கன்னா இப்ப நீங்க சொன்ன மாதிரி $11.5 பில்லியன் வந்து எஃப்ஐஐயோட அவுட்ஃப்ளோ, டோட்டல் அவுட்ஃப்ளோ ஃப்ரம் தி இந்தியன் மார்க்கெட். தட் இஸ் தி டேட்டா. ஸோ இப்போ எஃப்ஐஐ வந்து இதுதான் முதல் வாட்டி கிடையாது பணத்தை வெளில எடுத்துட்டு போறது. ஹிஸ்டாரிக்கலா நிறைய வாட்டி எஃப்ஐஐஸ் வந்து ஃபண்ட்ஸை வெளில எடுத்துட்டு போயிருக்காங்க. 2-3 எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா 2008-2009 ஃபினான்ஷியல் கிரைசிஸ் அப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட $15 பில்லியன் வந்து எஃப்ஐஐ மூவ்மெண்ட் இருந்தது. ஓகே. அப்ப பாத்தீங்கன்னா மார்க்கெட் ஃபெல் டவுன் பை க்ளோஸ் டு 65% கிட்ட மார்க்கெட் டிராப் ஆச்சு. அப்புறம் லேட்டஸ்டா இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா 2020 கோவிட் கிரைசிஸ்ல பாத்தீங்கன்னா க்ளோஸ் டு $10 பில்லியன் அந்த டைம்ல வெளில போச்சு. அது அப்போ அந்த டைம்ல மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 35% டிக்ளைன் ஆச்சு. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ்ல பாத்தீங்கன்னா $15 பில்லியன், அடுத்தது ஒரு $10 பில்லியன், இப்போ ஒரு $11 பில்லியன். இப்போ கம்பேரிட்டிவ்லி பழைய டேட்டாவை கம்பேர் பண்ணும்போது இப்போ $11 பில்லியன் வெளில போனாலும் கூட மார்க்கெட் ஹாஸ் டிக்ளைன் ஒன்லி பை 8%. ஓகே, இது ஒரு ஸ்ட்ராங் இண்டிகேட்டர். எதுக்குன்னு பாத்தீங்கன்னா மார்க்கெட் ஹாஸ் பிகம் மெச்சூர்ட். ஓகே. இந்தியன் மார்க்கெட் வந்து முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸோட கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் தி ஈக்விட்டி மார்க்கெட் ரொம்ப குறைவா இருந்தது. எஃப்ஐஐஸ் மேல டிபெண்டன்சி வந்து ரொம்ப அதிகமா இருந்தது மார்க்கெட் ஆஸ் அ ஹோல். அதனால எஃப்ஐஐஸ் எப்பெல்லாம் ஃபண்ட்ஸ் வெளில எடுத்துட்டு போனாங்களோ அப்போ மார்க்கெட் நல்லாவே டிக்ளைன் ஆச்சு. ஓகே. ஆஃப் லேட் டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸோட கான்ட்ரிபியூஷன் அதிகமாக கொஞ்சம் பேலன்ஸ் அவுட் ஆயிட்டு இருக்கு. அதனால தான் $11 பில்லியன் போனாலும் கூட மார்க்கெட் ஹாஸ் டிராப் பை just 8%. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டேட்டா என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்மளோட மார்க்கெட் கேபிடலைசேஷன், இந்தியன் மார்க்கெட்டோட மார்க்கெட் கேபிடலைசேஷன் வந்து அப்ராக்சிமேட்லி $5.3 trillion. இந்த $5.3 trillion எஃப்ஐஐயோட கான்ட்ரிபியூஷன் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 17-18%. அதாவது $100 $17 வந்து எஃப்ஐஐயோட பணம் தான் உள்ள இருக்கு. ஓகே. இந்த 17%ங்கிறது அப்ராக்சிமேட்லி பாத்தீங்கன்னா $1,000 பில்லியன். ஓகே. இந்த 17%ங்கிறது அவுட் ஆஃப் $5 trillion $1,000 பில்லியன் வந்து எஃப்ஐஐஸோட பணம். இந்த $1,000 பில்லியன் இப்ப வெளில போனது ஜஸ்ட் $11 பில்லியன். அப்படி கணக்கு போட்டு பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் 1%, close to 1.2% of FAI's funds have moved out of Indian market. So $100 $1 வெளில போறது ஒரு பெரிய விஷயமா நம்ம வந்து எடுத்துக்கவே முடியாது சார். பட் ஆனா வெளியில சொல்றப்பலாம் 10 பில்லியன் தான் சொல்றாங்க. இவ்வளவுல இவ்வளவுதான் எடுத்திருக்காங்கன்னு யாருமே சொல்றது இல்லை. இதுதான் இந்த பேனிக் மோடுக்கு காரணம் சார். இதுதான் பேனிக் மோடுக்கு உண்டான காரணம். இது இந்த டேட்டாவை வந்து நீங்க டிக் பண்ணாதான் உங்களுக்கு இந்த டேட்டா புரியும். ஸோ அவுட் ஆஃப் ₹100 1 to 1.5 rupees has gone out and obviously அது திருப்பியும் உள்ளேயும் வரும். ஓகே. ஸோ அப்படி உள்ள வரும்போது அகைன் மார்க்கெட் வில் கோ டு தி நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஹைஸ். சார் இப்போ எனக்கு தெரிஞ்சுக்கணுதுன்னா இப்போ நீங்க சொன்னீங்க எஃப்ஐஐ வந்து அது ஜஸ்ட் ஒரு 1% கிட்ட தான் அவங்க வெளியே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி. எனக்கு என்ன தெரியும்னா சார், இப்போ அவங்க வெளில போனதுக்கான காரணம் என்ன சார்? அப்போ வந்து 2008 ஒரு கிரைசிஸ் இருந்துச்சு, 2020 ஒரு கிரைசிஸ் இருந்துச்சு. இப்போ ஏன் வந்துட்டு எடுத்துட்டு எல்லாமே சைனா இல்லை யூஎஸ்னு போறாங்க? என்ன ஆச்சு நம்ம மார்க்கெட்ல இப்போ என்ன? ஓகே, சரி, இப்போ ரீசன்ட் ஃபாலோட மேஜர் ரீசன் என்ன அப்படின்னு நம்பப்படுதுன்னா பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் வந்து மறுபடியும் பிரசிடென்ட்டாக எலெக்ட் ஆகுறாரு. ஆமாம். ஸோ டொனால்ட் ட்ரம்ப் எலெக்ட் ஆகும்போது அவர் சில பாலிசி மெஷர்ஸை உள்ள கொண்டு வருவார் அப்படின்னு நிறைய சோர்சஸ்ல வந்து சொல்றாங்க. என்ன அதுல முக்கியமான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா
அவங்க இம்போர்ட் பண்ணக்கூடிய கூட்ஸுக்கு டாரிஃப் ரேட்ஸை அதிகப்படுத்த போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே. அதாவது இப்போ பர்டிகுலர்லி சைனால இருந்து யூஎஸ் வந்து ஒரு ப்ராடக்ட் இம்போர்ட் பண்றாங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு 60% வரைக்கும் நான் டாரிஃப் அதிகப்படுத்த போறேன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி மற்ற கண்ட்ரீஸ்ல இருந்து இம்போர்ட் பண்ணக்கூடிய கூட்ஸுக்கு 10-20% அதிகப்படுத்த போறேன்னு சொல்லியிருக்காரு. இது எதனாலன்னு பாத்தீங்கன்னா டொமஸ்டிக் மேனுஃபேக்சரிங் அதிகப்படுத்தணுங்கிறது. இப்போ அவங்க எல்லாருமே யூஎஸ்லாம் பாத்தீங்கன்னா சைனால இருந்து இம்போர்ட் பண்ணக்கூடிய கூட்ஸுக்கு டிபெண்டா நிறைய இடத்துல இருக்காங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி டாரிஃப்ஸ் அதிகப்படுத்தும் போது டொமஸ்டிக் மேனுஃபேக்சரிங் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அந்த சைனால இருந்து வரக்கூடிய கூட்ஸோட விலை அதிகமாகும். அதை வாங்காம ஆல்டர்னேட்டிவ் இருக்கான்னு பார்க்கும்போது டொமஸ்டிக்காவே சில பேர் ப்ராடக்ட தயாரிக்கிறாங்கன்னா அங்க இருந்து மக்கள் வாங்க ஆரம்பிப்பாங்க. அதனால டொமஸ்டிக் மேனுஃபேக்சரிங் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் அவரோட கோர் அப்ஜெக்டிவ். இது ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா டொமஸ்டிக் மேனுஃபேக்சரிங் அதிகமாகுதுன்னா யூஎஸ் எக்கனாமி இன்னும் வளரும். யூஎஸ் எக்கனாமி இன்னும் வளருது அப்படின்னா யூஎஸோட டாலர் வேல்யூ இன்னும் ஸ்ட்ரென்தன் ஆகும். ஸோ ஏற்கனவே யூஎஸ் டாலர் வந்து ப்ரிடாமினன்ட்லி ஒரு ஸ்ட்ரென்தன்ட் கரன்சி தான். இது இன்னும் அதிகமாகுது அப்படிங்கும்போது யூஎஸ்க்கு அது ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். ஸோ இந்த ஒரு ரீசன்னால அப்படி ஆகும்போது இந்தியாவிலேருந்து சில கம்பெனிஸ் வந்து யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கம்பெனிஸ்க்கு ரெவென்யூஸ் கொஞ்சம் இம்பேக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது ஒன்று. ஓகே. ரெண்டாவது ஐடி ஆஸ் அன் இண்டஸ்ட்ரி அங்கேயும் வந்து யூஸ்வலாக ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் அவர் வந்து இந்த H1B விசா ரிலேட்டட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை இன்னும் அதிகப்படுத்துவாருன்னு சோர்சஸ் சொல்லுது. ஓகே. அப்படி இருக்கும்போது ஐடி ஆஸ் அ சர்வீஸ் கொஞ்சம் இம்பேக்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்தியா ஆஸ் அ கண்ட்ரி is dependent on service related companies. Predominantly IT is one of the major marketல predominantly இருக்கிற players எல்லாமே IT கம்பெனிஸ் தான். ஸோ இது மாதிரி சில கம்பெனிஸ் இம்பேக்ட் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்றதுனால மார்க்கெட் டிக்ளைன் ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் இப்போ நடக்கிற விஷயங்களுக்கான ரீசன்ஸ். சார் கடைசி கொஸ்டின் ஆட் ஆன் பண்ணிக்கிறேன் சார். ஆனால் நீங்கள் ஆல்ரெடி எல்லா ஃபேக்ட்ரியுமே சொல்லிட்டீங்க. என்கிட்ட கடைசியாக ஒரே ஒரு கேள்வி தான் இருக்குது. என்னன்னா இப்போ வந்துட்டு ஹியூமன்ஸ்க்கு வந்து 2 எக்ஸ்ட்ரீம் இருக்குது சார். என்னன்னா இப்போ நான் மார்க்கெட்டுக்குள்ள என் ஃப்ரெண்டை போய் நான் ஒன்று இது வாடா இப்போ மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறா அப்படின்னு சொன்னால் என்ன சொல்கிறான்னா இப்போ மார்க்கெட் கீழே போயிட்டு இருக்கு, நான் இப்போ வந்து இன்வெஸ்ட் பண்ணால் அது இன்னும் கீழே போகுமா எனக்கு தெரியாது, என் காசு அடிபடும்ன்றான். மார்க்கெட் நல்லா ஏற ஆரம்பிக்கும் போது இன்வெஸ்ட் பண்ணுறான்னா அது எப்போ நல்லா ஏறும்னு எனக்கு தெரியாது, நான் போடுறது ஹையர் இதில் இருந்தால் என்ன பண்ணுறது, ஸோ அது இன்னும் கொஞ்சம் கீழே வரணுன்றான். இவங்களுக்கு என்ன சார் பதில் சொல்லி மார்க்கெட்டுக்குள்ள வர வைக்கிறது? என்ன டைம் பண்ணுறாங்க? டைம் பண்ணுற மூலம் கரெக்டா? சரி, மார்க்கெட்டை டைம் பண்ண முடியாது. ஓகே. இதுதான் ஒரு ஹார்ட் ஃபேக்ட் இதுதான். ஓகே. ஸோ டைம் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி இந்த லெவல்ல இருந்து மார்க்கெட் இன்னும் கீழே போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு, இந்த லெவல்ல இருந்து அதிகமாகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஆஸ் அன் இன்வெஸ்டரா, புது இன்வெஸ்டரா நீங்க உள்ள வரீங்க அப்படின்னா ஒரு விஷயம் வந்து இந்த மாதிரியான டிக்ளைன் ஸ்டேஜ்லாம் நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்க ஒரு லம்சம் இன்வெஸ்ட் பண்ணும்போது அதை ஒரே நேரத்தில் நீங்க ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லயோ இல்லை வேறெவர் யூ வாண்ட் இன்வெஸ்ட் அந்த பணத்தை ஒரே டைம்ல நீங்க அந்த ப்ராடக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணாம ஸ்டாகர்டா ஒரு 6 மந்த்ஸுக்கோ இல்லை ஒரு 10 மந்த்ஸுக்கோ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல தேர் இஸ் அ ப்ராசஸ் ஆர் கான்செப்ட் கால்டு STP, சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான் ஒரு ஆப்ஷன் இருக்கு. நீங்க லிக்விட் ஃபண்ட்ல பணத்தை போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஈக்விட்டி ஃபண்ட்ல மூவ் பண்ணலாம். இப்படி பண்ணும்போது நீங்க மார்க்கெட் ஃபால் ஆகும்போது நீங்க வாங்கிட்டு இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு, மார்க்கெட் அதிகமாகும் போதும் நீங்க ஆவரேஜ் அவுட் பண்ணிடுவீங்க. ஸோ இது ஒரு வழி. இன்னொன்னு பாத்தீங்கன்னா யூஸ்வலாக நாங்களாம் எப்படி பார்க்குறோம்னா வேல்யூவேஷன்ஸ் நிறைய குறையும் போது, ஓகே, இப்போ பி ரேஷியோன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ ஆஸ் அ ஹோல் ஒரு செக்டார் ஆர் ஒரு ப்ராடர் மார்க்கெட்டோட பி ரேஷியோஸ்லாம் நிறைய குறையும் போது பேஸ்ட் ஆன் ஹிஸ்டாரிக்கல் ஆவரேஜஸ் குறையும் போது அந்த டைம்ல நம்ம லம்சமாகவே இன்வெஸ்ட் பண்ணால் நம்ம கொஞ்சம் ப்ராஃபிட் அதிகமாக பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகே. ஸோ சார் நீங்கள் சொன்னதுன்னா மார்க்கெட்டை டைம் பண்ண முடியாது, இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உள்ளே வந்துருங்க. இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சா உள்ளே வந்துடணும். ரொம்ப நம்ம டைம் பண்ணணும், மார்க்கெட் மேலே போனதுக்கு அப்புறம் நம்ம இன்னும் குறைச்சிக்கலாம் மார்க்கெட் கீழே, அது தட் வில் நாட் ஒர்க் ப்ராக்டிஸ். ஓகே சார். சார் நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் ஆன்சர் கிடைச்சு. ரொம்ப முக்கியமான விஷயம்னா இப்போதான் உண்மையுமே ஒரு இன்வெஸ்டர், ஒரு பக்கா இன்வெஸ்டர் ஏன் பேனிக் ஆகாமல் இருக்காங்க அப்படின்றது உங்களை பார்த்தோன்னா எனக்கு தெரியுது. ஏன்னா நாங்கள்லாம் அந்த 10 பில்லியனை பிடிச்சிட்டு இருந்தோம். நீங்கள் இப்போ தான் ஃபேக்ட் சொல்கிறீங்க, இவ்வளோதான் போயிருக்கு, இதுக்கெல்லாம் பேனிக்லாம் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ.